மொத்தமுள்ள 5,73,00,000 வாக்காளர்களில் இப்போது 2 கோடியை தாண்டி வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்து விட்டனர். 56%. பாதி வாக்காளர்களுக்கும் அதிகமாக இப்போது வாக்குகளை தமிழகம் முழுவதும் பதிவு செய்திருக்கிறார்கள். 1 மணி நிலவரப்படி 56.81% அளவுக்கு தமிழகத்தில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அரியலூர் மாவட்டத்தில் 55.18% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 56.28% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தலைநகரமாம் சென்னை அமைந்துள்ள சென்னை மாவட்டத்தில் 54.58% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவானது 59.02% வாக்குகள் பதிவாகி உள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்தில் 59.79% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஈரோடு மாவட்டம், கொங்கு மண்டலமான ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 60 தாண்டி 61.79% வாக்குகள் பதிவாகி உள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 57.15% வாக்குகளும், காஞ்சிபுரத்தில் 59.98% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் 2021 ஆண்டு 39.61% வாக்குகளே இந்த 1 மணி நேரத்தில் பதிவாகி இருந்தன. ஆனால் இப்போது அதைவிட அதிகபட்சமாக 50% தாண்டி 56.81% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 14% அளவுக்கு வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன. தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் 50.35%, 50.35% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலமான கரூரில் 60.77% வாக்குகள் பதிவாகி உள்ளன. கிருஷ்ணகிரியில் கர்நாடக மாநிலத்தின் எல்லையோரம் அமைந்துள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 56.21% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தின் கலாச்சார பண்பாட்டு நகரமாக திகழும் மதுரையில் 54.75% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறையில் 53.59% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கரூர், நாமக்கல், திருப்பூர், சேலம் மாவட்டங்களில் 60%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்தில் வாக்குப்பதிவு 60%-ஐ தாண்டி இருக்கிறது. டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினத்தில் 57.07, கொங்கு மண்டலமான நாமக்கல் மாவட்டத்தில் 62.51% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூரில் 57.55, புதுக்கோட்டையில் 56.78, ராமநாதபுரத்தில் 51.54% வாக்குகள் பதிவாகி உள்ளன. தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு 60%-ஐ தாண்டி சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கலில் 60%-க்கும் அதிகமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருப்பூரில் 62.97% வாக்குகள் அதிகபட்சமாக, தமிழகத்திலேயே அதிகபட்சமாக 62.97% வாக்குகள் திருப்பூரில் பகல் 1 மணி நிலவரப்படி பதிவாகி உள்ளன. இப்போது கொங்கு மண்டலமான சேலத்தில் 61.42%, ராணிப்பேட்டையில் 58.62% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சிவகங்கையில் 53.50% வாக்குகளும், தென்காசியில் 54.24% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தஞ்சாவூரில் 54.83% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் பகல் 1 மணி நிலவரப்படி 3,25,00,000 வாக்காளர்கள் இப்போது வரை 1 மணி வரை, காலை 7 மணியிலிருந்து 1 மணி வரை 3,3,25 கோடி மக்கள் இதுவரை வாக்களித்திருக்கிறார்கள். மொத்த வாக்காளர்கள் 5,73,00,000க்கும் அதிகமானோர். ஆனால் 3,3,25 கோடி வாக்களித்து விட்டார்கள். இன்னும் வாக்களிக்க வேண்டியது 1.25 கோடி தான் வாக்களிக்க வேண்டி இருக்கிறது. அவர்களும் வாக்களித்தால் வாக்கு சதவீதம் 80%-ஐ நிச்சயம் தாண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது.